மூவி நல்லா என்ஜாய் பண்ணோம். பட் ஆக்சுவலி நான் வந்து என்னோட லாஸ்ட் மை தேவா என் ஃப்ரெண்டு இறந்துட்டாப்புல. ஆனால் அது பார்க்கும்போது ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி மூவியும் நல்லாவே சொல்ல தேவையில்ல. தளபதி படத்தை பற்றி ஆல்ரெடி பார்த்தது தான். ஆனாலும் நல்ல வைப்பாக செம்மையாக எடுத்துகிட்டு போனாங்க. தேட்டரே பயங்கரமாக ரணகலமாக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரியலி லாட் ஆஃப் தியர்ஸ். தேங்க்யூ ஃபார் த ரீரிலீஸ். தேங்க்யூ ஸோ மச் ரோகிணி. தேங்க்யூ ஸோ மச். தளபதி படம் வந்து கிட்டத்தட்ட எடுத்து 20 வருஷம் ஆயிருக்கு. இந்த படம் திருப்பி நீங்கள் பார்க்கும்போது அதே ஃபீல் கொடுத்துச்சு அவங்களுக்கு? வேற மாதிரி இருந்தது தலைவா. 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் தேட்டருக்கே போனது கிடையாது. இந்த மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ண தான் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. 90s கிட்ஸான எங்களுக்கும் இப்போ வர ஜென்ரேஷனுக்கும் இது ஒரு நல்ல மூவி. எல்லாத்துக்குமே உணர்த்துற ஒரு மூவி. பக்காவாக இருந்தது. சென்டிமெண்ட்லாம் தாங்க முடியல. அந்த மாதிரி தான் எல்லாமே வேற லெவலில் எடுத்து வச்சிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே தலைவா. தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ. தளபதி படம் வந்து ரிலீஸ் ஆகி இவ்வளோ நாள் ஆயிருக்கு. அந்த இம்பாக்ட் ஏன் தருது நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் பார்க்கும்போது தேவா லாஸ் பண்ண தெரியல. எதனால நீங்கள் நினைக்கிறீங்க இந்த இம்பாக்ட் இந்த படம் இன்னும் அந்த ஆமாம் அந்த இம்பேக்ட் வந்து குறையாததுக்கு காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு ஒரு லைஃப்பில் நம்ம எடுத்துகிட்டு போகிற அந்த சுச்சுவேஷனை தான் படமாக எடுத்திருக்காங்க. என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஒரு லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு தேவா இருக்கணும். நான் மிஸ் பண்ண மாதிரி யாரும் மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ.